சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி இந்த பார்ட்ஸ் ரிக்வயர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த ஆப்செட் செட்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் இந்த ஆப்செட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அடுத்த பட்டன் செட்டிங்குள்ளே போங்க. செட்டிங்குள்ளே போய் பேஜ் டவுன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பார்ட்ஸ் ரிக்வயர்டுன்னு வரும். அது இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம எப்பவும் போல் இந்த எம்டிஐ மோடில் போட்டால் தான் அந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். எம்டிஐயில் போட்டுக்கோங்க. அந்த பார்ட்ஸ் ரிக்வயர்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 பீஸ் வந்து டார்கெட் குவான்டிட்டியாக கொடுக்குறேன். 5 பீஸ் வந்து கொடுத்து நம்ம இன்புட் கொடுக்கணும். சேம் நம்ம அந்த பார்ட் கவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மெத்தடு தான் எம்டிஐயில் போட்டு சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம எடிட் மோடில் போட்டு ப்ரோக்ராமில் வந்து நான் இப்போ சேஃப்டிக்கு N0 G30 U000 கொடுத்துட்டேன். இந்த AS3901 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பார்ட் கவுண்டோட மேக்ரோ கோடு. ஓகேங்களா. அடுத்து இந்த AS3902 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் ரிக்வயர்டோட மேக்ரோ கோடு. 5 பீஸ் வந்து நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். இதில் இஃப் கண்டிஷன் கொடுத்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இந்த கோ டு 200 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமோட எண்டில் கொடுக்கணும். அது M30க்கு அடுத்த லைனில் அந்த கோ டு 200ங்கிறது இங்கே N200 கொடுத்துட்றோம். அந்த மேலே கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பார்ட் கவுண்ட் வந்து 0 ஆகணும். அதுக்கு தான் AS3901 ஈக்குவல் 0 கொடுத்துருக்கோம். அப்புறம் அந்த AS3000 வந்து நம்ம மெசேஜுக்காக அலாரம் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பீஸாக ரன் பண்ணலாம். கவுண்ட்டு வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு பீஸு வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து கவுண்டிங் ஆட் ஆகிட்டே வரும். அந்த 5க்கு ஈக்குவல் அப்படின்னு வந்துருச்சுன்னா 5க்கு அடுத்து 6வது பீஸ் ஓடுறதுக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு அலாரம் வரும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 4 பீஸ் ஓடிடுச்சு. இப்போது இது 5வது பீஸ் முடிஞ்சதும் நம்மளுக்கு அலாரம் வராது. ஏன்னா 5க்கு 5 ஈக்குவல்னு வந்துருச்சு. அடுத்து மறுபடியும் அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரீட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அலாரம் ஜென்ரேட் ஆகும். ஓகே, இப்போ அடுத்த பீஸ் ரன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அலாரம் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அலாரம் வந்துருச்சு. அந்த AS3000 ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு கொடுத்தோம் இல்லைங்களா, அங்கே 3001 ரிக்வயர்டு பார்ட்ஸு கம்ப்ளீட்டடுன்னு வந்துருச்சு. அந்த நம்ம N200க்கு அடுத்து AS3901 ஈக்குவல் 0 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே 0 ஆகிக்கும். இப்போ வந்து இந்த அலாரம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ரீசெட் மட்டும் கொடுத்தா போதும், அலாரம் கிளியர் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் அதாவது ஒரு ஜாப் ஓடிட்டுருக்கு, ஒரு 500 பீஸ் வந்திருக்கு, நம்மளுக்கு வந்து ஒரு 300 பீஸ் மட்டும் ஓட்டினா போதும், 300 பீஸ் ஓடினதும் நிறுத்தணும் அப்படின்னு நம்ம டார்கெட் வச்சு ஓட்டினோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த பார்ட்ஸ் ரிக்வயர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு நம்ம ரீசெட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் மறுபடியும் ரன் ஆகும். அந்த 5 பீஸுக்கு அப்புறம் மறுபடியும் அலாரம் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து குவான்டிட்டி அதிகமாக கொடுத்துக்கலாம், அல்லது அதை 0 பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூஸாக ரன் பண்ணலாம். இப்போ இதே வந்து நான் 50 பீஸு கொடுத்த ஜாப் இது 50 பீஸுக்கு செட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். இதேமாதிரி நீங்கள் ஒரு 300 500 அப்படி எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, 50க்கு 50 ஈக்குவல் வந்ததும் நம்மளுக்கு அடுத்த பீஸ் தான் ரன் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மெத்தடு வேண்டாம், எனக்கு எப்போது ரெகுலராக ஓடுற மாதிரி ஓடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா சேம் அதே தான், எம்டிஐ மோடில் போட்டுக்கோங்க.
அந்த பார்ட்ஸ் ரிக்கவர்டை வந்து நம்ம 0 பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. MDI மோடில் போட்டு நம்ம அந்த பார்ட்ஸ் ரிக்கவர்டு 50ங்கிறது 0ன்னு கொடுத்து இன்புட் கொடுத்துக்கோங்க. அடுத்து எடிட் மோடு போட்டுக்கோங்க. எடிட்டில் போட்டு நம்ம புதுசாக டைப் பண்ணோம் இல்லைங்களா, அது ஒரு 4-5 லைனை மட்டும் டெலீட் பண்ணணும். இந்த லைனெல்லாம் டெலீட் பண்ணி விட்ருங்க, நம்ம மேக்ரோவில் கொடுத்தது எல்லாமே. அதேமாரி ப்ரோக்ராம் எண்டில் கொடுத்துருக்கிறதையும் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ வந்து நீங்கள் எப்பவும் போல் ப்ரோக்ராம் ஓடும், நம்மளுக்கு வந்து பார்ட் கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.